Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் பஃப்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த எக் பஃப்ஸ் ரொம்பவே டேஸ்டா இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேக 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம உள்ள ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். பான்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுலயே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பச்சை வாசனை வராத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அதிகமாக சேர்க்க வேணாம், இந்த அளவுக்கு சேருங்க, கரெக்டாக இருக்கும். இது 6 பஃப் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அதனால தான் இந்த தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், உள்ளே வைக்கிற வெங்காயம் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை வெந்ததும் இதை 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஃப்ரோசன் பஃப் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நம்ம பஃப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆனியன் ஸ்டஃப் வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை 1/2 முட்டை மட்டும் உள்ள வச்சுக்கலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓரங்களில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபோல்ட் ஆகிடும். நல்லா பொறுமையாக 4 சைடும் ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பஃப்ஸ் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க பஃப்ஸையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பஃப்ஸையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. எக் வாஷ்க்கு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோர்க் வச்சு. இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு எக் வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பஃப்ஸ்க்கு மேலே அந்த முட்டையை தடவிக்கோங்க. இது தடவுறதுனால நமக்கு பஃப்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக கிடைக்கும், அதனால தான் நம்ம தடவுறோம். இப்போ எல்லா பஃப்ஸ் மேலேயும் தடவியாச்சு. இப்போ ட்ரேயில் ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச பஃப்பை ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பஃப்பையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓவனை 400 ஃபாரன்ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு பஃப்ஸ் பேக் பண்ணி எடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பஃப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பஃப்ஸ் ரெடி ஆகிருக்குன்னு. இது வெளியே நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.